இடிஎஃப்ல நம்ம 3 வருஷம் கழிச்சு விட்ரா பண்ணும்போது டாக்ஸஸ் வருமே, ஃபிசிக்கல் கோல்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபிசிக்கல் கோல்டில் டாக்ஸ் இல்லைன்ட்டு யாருமே சொல்லலை. கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 3-4 வழிகள் இருக்குது. ஸோ இந்த 3-4 வழிகளில் இப்போதைக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் மெத்தட் தான். ஃபிசிக்கல் ஜுவல்லரி எல்லாரும் வாங்குறாங்க, அது அவங்களுடைய தேவையை பொறுத்து. இப்போ ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு, அந்த நகையை அன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வாங்குறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க கோல்டை பண்ணுறதுக்கான வழிகள் ஏற்கனவே சாவரின் கோல்டு பாண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி புது இஷ்யூ சாவரின் கோல்டு பாண்டில் வரல. பழைய சாவரின் கோல்டு பாண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுல அவங்க வாங்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் தான். அந்த கோல்டு இடிஎஃப்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே சார்ஜஸ் குறைவு, இந்த உங்களுக்கு செய்கூலி சேதாரம் பிரச்சனை கிடையாது, ஜிஎஸ்டி பிரச்சனை கிடையாது. இடிஎஃப்ல அவங்க வாங்கலாம். சில பேர் கேட்குறாங்க, போன தடவை நம்ம வீடியோ போட்டிருந்த போதும் கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்கல் கோல்டையும் இடிஎஃப்பையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இடிஎஃப்ல நம்ம 3 வருஷம் கழிச்சு விட்ரா பண்ணும்போது டாக்ஸஸ் வருமே, ஃபிசிக்கல் கோல்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபிசிக்கல் கோல்டில் டாக்ஸ் இல்லைன்ட்டு யாருமே சொல்லலை.